எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து கிளாஸ் 6th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3ல இருந்து 4th கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 3/5 ஹேவிங். இப்போ 3/5 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டினாமினேட்டர் நியூமரேட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த 3/5 நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்து இந்த டினாமினேட்டர் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டினாமினேட்டர் கேட்டிருக்காங்களா. இப்போ இந்த 5 நம்ம என்ன நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டினாமினேட்டரில் 20 வந்து வரும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சம்ஸை வந்து சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் வந்து டினாமினேட்டர் வந்து 20 வந்து கேட்டிருக்காங்களா. இது நீங்கள் வந்து வெர்பலாக வந்து எழுதி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 3/5 having denominator. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸ்லேருந்தே நம்ம வந்து இந்த நம்பர்ஸை வந்து எடுத்துட்டோம். டினாமினேட்டர் 20 ஓகே இஸ் ஃபஸ்ட்டு 3/5 எடுத்துக்கங்க. இந்த 5 அவங்க கேட்டிருக்கிறது டினாமினேட்டர்னால் கீழே. இந்த 5 நம்ம 20 வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன நம்பர் வந்து யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுவோம். 5ஓட 4 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 வந்து வருமா. அப்போ கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க, மேலேயும் 4ஆல் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணணும். 5 4s are 20, 3 4s are 12. இதுதான் வந்து ஆன்சர். செகண்ட் ஆப்ஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நியூமரேட்டர் 9 வந்து கேட்டிருக்காங்க. சேம் இதே ஃபார்மேட் நீங்கள் இந்த லைன் வந்து எல்லா சம்ஸ்க்குமே வந்து எழுதிக்கங்க. 3/5. இப்போது நியூமரேட்டர் வந்து 9ஆக வந்து கன்வெர்ட் பண்ணணும். இந்த நம்பர் கூட எந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் 9 வந்து வரும். 3ஓட 3 வந்து மல்டிப்ளை பண்ண 9 வந்து வந்துருமா நமக்கு. 3 3ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். சேம் நம்பரால் தான் கீழே வந்து மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9, 5 3s are 15. சேம் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து அப்படியே கீழே வந்து காப்பி பண்ணிங்க. இங்கே 20 வந்து டினாமினேட்டரில் கேட்டிருந்தனால இங்கே வந்து 20. நீங்கள் அடுத்தது வந்து நியூமரேட்டர்னு போட்டு 9 வந்து போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு சி டினாமினேட்டர் 30 வந்து வரணும். இப்போ இந்த 3/5 கன்வெர்ட் பண்ணணும். எப்படி, இந்த 5 டினாமினேட்டர் 30 வந்து வரணும். 5ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 வந்து வரும். 5ஓட 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 வந்து வருமா. மேலேயும் 6ஆல் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணணும். 5 3s are 30, 5 6s are 30, 3 6s are 18 வந்துருச்சுங்களா. இதை நான் இப்போ வந்து எழுதி காமிக்கிறேன். சேம் அதே எழுதுனது மாதிரியே, ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 3/5 ஹேவிங், இது வந்து டினாமினேட்டரில் கேட்டிருக்காங்களா. denominator 30 is ஓகேங்களா. இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங் வந்து எழுதுனதுக்கப்புறம் இந்த நம்பரை போட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். அடுத்தது டி ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க, நியூமரேட்டர் 27 வந்து வரணும். ஓகே ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 3/5 having numerator 27 is ஓகே. நான் உங்களுக்கு இந்த நம்பர் வந்து எழுதியும் காமிச்சிட்டேன். 3/5 இருக்குது. அப்போது நியூமரேட்டர் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 27 வந்து வரணும். இதோட 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 27 வருமா. 3 9s are 27. இப்போ கீழேயும் அதில் தான் மல்டிப்ளை பண்ணணும். 5 9s are 45. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்க 4th கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.